போடுற சாக்கடை பொதுமக்களுக்கு இடைஞ்சலா இருக்கிறத பார்த்துட்டு அந்த சாக்கடையை கிளீன் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு உதவி பண்ண டியூட்டில இருக்கிற எல்லாரையும் வர சொல்லிருக்காரு. ஐயே சொன்னாயா தெரியலையம்மா. வாங்க. என்ன நடக்குதுங்க? சப் இன்ஸ்பெக்டர், சார். இந்த குப்பையிலாலே டஸ்ட்பின்ல போடு. சார் இந்த ஏரியால இருந்தா 2-3 பேர் என்ன பொண்ணு பார்த்துட்டு போயிருக்காங்க. அப்படியா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீ கட்டிக்கு போற மாப்பிள்ளையோட சாக்கடை கூட இங்கதான் கலந்துருக்கு. அல்லு சார் 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 அது இல்ல சார், நான் குப்பையும் கைமா பார்த்தாங்கன்னா நான் போலீஸ்காரி இல்ல குப்பைக்காரின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க சார். ப்ளீஸ் சார். கார்ப்பரேஷன் செய்ய வேண்டிய வேலையை நம்ம தான் செய்யணும். கார்ப்பரேஷன் ஒர்க்கர்ஸ் எல்லாம் பக்கத்துல க்ளீன் பண்ணிருக்காங்க சார். நாளைக்கு தான் வருவாங்க. அது வரைக்கும் இதை அப்படியே விட்டு வச்சுக்கோங்க சார். நாரி போச்சுன்னா டிராஃபிக் ஜாம் ஆயிடும். டிராஃபிக் கூட்டத்தில் அவன் பிட் பாக்கெட் அடிப்பான், செயின் இருப்பான். எல்லாத்துக்கும் இந்த சாக்கடை தான் காரணம். வாங்க சொல்றேன். நம்ம மேல மக்களுக்கு ஒரு கேவலமான இமேஜ் இருக்கு. இதை க்ளீன் பண்ணா அந்த கேவலமான இமேஜ் க்ளீன் ஆயிடும். புரிஞ்சுக்க. வேலையா இருக்கு. என்னையா இருந்தாரு? யார் இவன்? சரியான லூசா இருக்கும் போலுக்கு. சார் முதலாளிமா, போய் கைக்குள்ள தண்ணி கிடைக்குமா? என்ன சார், என்ன போய் முதலாளின்னு சொல்லி கூப்பிடுறீங்களே சார்? என்னம்மா, விடிய காத்தால 4 மணிக்கு எழுந்துச்சு பாய்லர் கிளீன் பண்ணி பாலை காய்ச்சி எச்சி கிளாஸை கழுவி எங்களுக்குலாம் டீ போட்டு தரீங்க. டீ போடுறதுக்காக நீ வாங்குற டீ தூள், பால், சர்க்கரையில் வாங்குற டாக்ஸில் தான் கவர்மெண்ட்டே எங்களுக்கு சம்பளம் கொடுக்குது. ஒரு விதத்தில் நீங்களும் ஒரு முதலாளி தானம்மா. ஆமா, இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்றீங்க, கழுத்துல ஒரு செயின் போட்டுக்கலாமேம்மா. 2 நாளைக்கு முன்னாடி காணாம போச்சு சார். காணாம போச்சா? போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? தலையில ஓட்ட தொப்பையை தொலைச்சிட்டு போறாரு. இவரா என் கழுத்துல ஓட்ட சின்ன கண்டுபிடிப்பாரு. அட நீங்க ஒண்ணு சார், நீங்க ஸ்டேஷனுக்கு புதுசு. தொப்பியை மறந்தாலும் 20 ரூபா வாங்குறதுக்கு மறக்கிறதே இல்ல. டெய்லி தண்டால் மாதிரி வந்து வாங்கிட்டு போய்க்கினே இருக்காங்க சார். சார், எங்க எல்லாரும் இப்படி கேவலமா பார்க்காதீங்க சார். இவங்க கூட 20-30 வச்சு நாங்க என்ன சார் கார் பங்களா வாங்க முடியும்? ஏதோ வயிறார சாப்பிட முடியும் சார். இது என்ன அவ்வளவு பெரிய தப்பா சார்? வயிறு ஃபுல்லா சாப்பிட்டீங்கல்ல, அதுதான் தப்பு. நீங்க இருந்த இடத்துல நகராம கீழே விழுந்துட்டு பூவா தலையான்னு பார்த்து சார். ஜனங்க இந்த மாதிரி லஞ்சம் வாங்குற போலீஸையாவது வில்லனா பார்ப்பாங்க. ஆனா உங்களை மாதிரி இந்த தொப்பையும் தொந்தியமா இருக்காங்களே, அவங்களாம் காமெடியான பார்ப்பாங்க. இனிமே நான் உங்களை எந்த வேலையும் செய்ய சொல்ல மாட்டேன். உங்க தொப்பை குறையிற வரைக்கும் என் ஜீப்ல ஏறாதீங்க சார். 20 வருஷமா நம்ம டிபார்ட்மெண்ட்ல என்ன ஏட்டாவே வச்சிட்டு இருக்கானுங்க. ஸ்கூல் பசங்க கூட என்ன மாமா குச்சி கிண்டல் பண்ணிட்டு இருக்கானுங்க. சார், நான் இப்படிதான் இருப்பேன். உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கங்க. திருத்தம் வாழ்க்கை ஃபுல்லா கான்ஸ்டபிளாவே இருந்து பாருங்க சார், புரியும். வாங்க 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 வாங்க. என்ன சார், எல்லா ஆபீஸர்ஸும் அரைக்கை சட்டை போட்டிருக்கோம், நீங்க மட்டும் முழுக்கை சட்டை போட்டு மடக்கி விட்டீங்க. சட்டையை மாத்தின மாதிரி எல்லாத்தையும் மாத்தணும்னு நினைக்காதீங்க சார், நடக்காது சார். மக்கள் மத்தியில எங்களுக்கு மரியாதை இல்ல சார். அதனாலதான் இந்த ஏரியால கொலை எல்லாம் நடந்துட்டு இருக்கு. மெயின் அக்யூஸ்ட் மேல யாரும் எப்பவுமே கம்ப்ளைண்ட் கொடுக்கறது இல்ல. சாட்சி இல்லாம ஒருத்தரை கைது பண்ண முடியாது சார். அதனாலதான் அக்யூஸ் ஹீரோ ஆயிட்டான். ஆமா, போலீஸ் தப்பு ஆயிட்டான் சார். சார், போலீஸ் ஆக வேண்டிய உங்க தம்பி அக்யூஸ்ட்ல வேலைக்கு சேர்ந்து செத்து போயிட்ட காரணத்தினாலதான் எங்களை நீங்க அதிகமா இன்சல்ட் பண்றீங்கன்னு நினைக்கிறேன் சார். ஏய் என்னையா மீச சார், நினைக்காதெல்லாம் சொல்லிட்டு இருக்க. தப்பா எடுத்துக்கு போறாயா? நான் நினைச்சதான் சொல்லியிருக்காரு. கரெக்டா நினைச்சீங்கப்பா.